பின்னார். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதியவைகளாகும். ஒவ்வொரு புதியவையும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்ம நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அனகம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியை நினைவு கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய 2 பெருநாட்களிலே ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த நோன்பு பெருநாளை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே 2 விஷயங்களை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, பாலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய, காசாவிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இன அழிப்பை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொன்று, பர்மாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்தினால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த பெருநாளை பொறுத்தவரை அல்லாஹ் நமக்கு எப்படி கடமையாக்கி இருக்கின்றான், எதற்காக கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பெருநாட்கள் என்று சொன்னாலே அதனுடைய பேரே வேற மாதிரி இருக்கும். பெருநாள் என்று சொன்னால் அது நம்முடைய சந்தோஷத்திற்கு மட்டுமே அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை தாண்டி ஈதுல் ஃபித்ர், தர்ம பெருநாள் என்றே நமக்கு பெருநாளுக்கே பெயர் சூட்டி இருக்கிறது. நீங்க தர்மம் செய்து அதன் மூலியமாக சந்தோஷத்தை தேடிக்கொள்ளுங்கள். உங்க பொருளாதாரத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நிலையான சரியான சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த பெருநாளை நமக்கு தந்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அதே போல இன்னொரு பெருநாள் ஈதுல் அல்ஹா என்ற பெருநாள். அந்த பெருநாள் என்ன? தியாக பெருநாள். நம்ம பிறருக்கு தியாகம் செய்ய வேண்டும், பொருளால் தியாகம் செய்ய வேண்டும், உடல் உழைப்பால் தியாகம் செய்ய வேண்டும், நேரத்தால் தியாகம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் என்பதற்காக தியாக பெருநாள் என்று ஈதுல் அல்ஹா என்ற ஒரு பெருநாளை இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது விதியாக்கி இருக்கின்றது. இப்படி 2 பெரும் பெருநாட்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே தந்திருக்கின்றது. இந்த 1 மாத காலம் நாம் நோன்பு நோட்டு இந்த பெருநாளை கொண்டாடுகிறோம். இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை நீங்கள் ரமலான் மாதம் முழுக்கவே கேட்டிருப்பீர்கள் பயான்களாக. நோன்புன்னா எதற்காக, அது எதற்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இஸ்லாமிய மார்க்கத்திலே நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே விளங்குற விஷயம்தான். ஆனாலும் இந்த நோன்பினுடைய மகத்துவம் என்னவென்று சொன்னால், ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனை இந்த ரமலானுடைய மாதத்திலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்திலே தான் திருமறை குர்ஆன் இறக்கி தரப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வை போற்றுவதற்காக, அதை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக, அதை மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த மாதத்திலே நாம் திருமறை குர்ஆனை எந்த அளவிற்கு உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொண்டோம், இந்த அளவிற்கு விளங்குவதற்கு நாம் முயற்சி செய்திருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆனை ஓத வேண்டும், அதை ஓதுவதை நாம் கேட்க வேண்டும். இதை தவிர நம் இடத்திலே திருமறை குர்ஆன் என்ன உள்ளத்திலே இருக்கிறது? அல்ஹம்து சூரா ஓதிக்கொண்டே இருக்கிறோம். ஓதுவதனால் நன்மை இருக்கிறது, அதை செயல்படுத்துவதனால் கிடைக்கக்கூடிய நன்மை தான் பெரியது. வெறும் ஓதிட்டு போயிட்டு இருந்தனால நமக்கு நன்மை கிடைத்து விடுமா? ஓதுறதுனால நன்மை கிடைக்காது, அதை செயல்படுத்தினால்தான் நன்மை கிடைக்கும். அப்ப நாம் ஓதிய திருமலை குர்ஆன் வசனங்களை நாம் செயல்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அவர்களிடத்திலே ஸுக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் வஜ்தத் குலூபிஹிம், அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேத வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் கொஞ்சம் அப்படியே அதிகரித்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான்.
இந்த உலகத்திலே நாம் நிலையாக இருக்க போவது கிடையாது. நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்க இருக்கிறோம் என்ற அந்த அச்சத்தை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு தர வேண்டும். ஒரு வார்த்தை ஒரு பயத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அழுத்தமான வார்த்தையாக இருக்க முடியும். ஒருவர் நம்மை அசிங்கமாக திட்டிவிட்டார் என்றால் எவ்வளவு கோபம் நமக்கு வருகிறது. ஏன்னா அந்த அசிங்கத்தினுடைய அர்த்தம் நமக்கு விளங்கியதனால் கோபம் வருகிறது. ஒருவர் நம்மை குத்தி விடுவேன் என்று பயமுறுத்துகிறார் என்று சொன்னால் அந்த குத்தினால் ஏற்படக்கூடிய விளைவினுடைய பயம் நமக்கு வருகிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளத்திலே பயம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வினுடைய தன்மைகளை விளங்கி நாம் திருமறை குர்ஆன் படித்தால் தான் வரும். நம்ம தொழுகையில ஓதலாம், வண்டியில போகும்போது கிராத்து போட்டு ஓதலாம், வீட்டுல பிள்ளைங்க ஓதும்போது கேட்கலாம். இப்படி திருமறை குர்ஆன் பல ரூபங்களிலே நம்முடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுது மாற்றத்தை தரும் என்று சொன்னால் அதை உள்ளத்தால் நாம் சிந்தித்து உணர்ந்து ஓத வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை தரும். அப்பதான் நமக்கு ذுக்கிரல்லாஹ் அல்லாஹ்வினுடைய வசனம் என்று அல்லாஹ்வை பற்றி கூறப்படும் பொழுது வஜிதத்து குலூபிஹிம் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று சொல்கிறானே, அப்பதான் ஏற்படும். நபிகள் நாயகத்துடைய தோழர்களுக்கு அப்படிப்பட்ட பயம் இருந்ததனால தான் நபிகள் நாயகம் ஒரு விஷயத்தை ஹராம் என்று சொன்னால் அந்த கணமே அவர்கள் அதை விட்டு தூரம் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில அந்த சஹாபாக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்திய பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அறியாமை காலத்து அத்தனை பழக்கங்களையும், எப்போ 1400 வருடங்களுக்கு முன்னால் அறியாமை காலத்தினுடைய அத்தனை பழக்கங்களையும் என்னுடைய காலிலே போட்டு மிதித்து விட்டேன், எல்லாமே அழிச்சிட்டேன்னு சொன்னான். அப்ப அவருடைய உள்ளத்திலே ஈமான் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஊட்டி இருப்பார்கள். அந்த ஈமான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஓதிய திருமறை குர்ஆன் நமக்கு தந்திருக்கிறதா? ரமலான் மாதம் முழுக்க எதுக்காக கடமை, எதுக்காக நோன்பு? எல்லாம் இந்த திருமறை குர்ஆனுக்காகத்தான். திறந்து பார்க்க வேண்டும் திருமறை குர்ஆனை. மூடி பரணையில வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல ஓதி கொடுக்கிறது, வீட்டுல ஏதாவது மௌத்தாயிடுச்சுன்னா அதை ஓதுறது, தொழுகையில ஓதுறது என்று மட்டும் இல்லாமல் அது வாழ்க்கையில நடைமுறைக்காக நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். எத்தனை எத்தனை விஷயங்கள் திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்து பயனுள்ள வகையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்திலே அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். ரமலானுடைய மாசத்துல நீங்க பட்னியா கடங்க, சாப்பிடாம இருங்க, மாலை நேரம் வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய பவர் கூடிவிட போவது கிடையாது. அல்லாஹ்வுக்கு அதுல எந்த பயனும் கிடையாது. நாம் நம்முடைய உள்ளத்திலே இந்த திருமறை குர்ஆனை கொண்டு நாம் நல்லுபதேசம் அடைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான். அது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இன்றைக்கு திருமறை குர்ஆன் ஓதுவது என்பது இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நம்மை அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திற்கும் திருமறை குர்ஆன் நமக்கு தீர்வை தேடி தருகிறது. 1400 வருடங்களுக்கு முன்னாடியே எல்லா அறியாமை கால பழக்கங்களையும் போக்கியது இந்த திருமறை குர்ஆன் தான், இந்த வேத வசனங்கள் தான். பெண் குழந்தை பிறந்தாலே அவர்கள் பள்ளம் தோண்டி உயிரோடு புதைத்து விடக்கூடிய காலகட்டம். அதை மாற்றியது திருமறை குர்ஆன். அப்ப நம்ம இந்த காலத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு தவறுகளே நடக்கவில்லை. எத்தனை தவறுகள் நடக்கிறது, பாலியல் பிரச்சனைகள் நடக்கிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு தெருவுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, நாட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. அவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம என்னவோ பிரச்சனைக்கு தீர்வு தேடி எங்கெங்கே ஓடுகிறோம். திருமறை குர்ஆன் நீங்கள் நமக்கு அழகான தீர்வுகளை, பல விஷயங்களை உலகத்திற்கு தந்திருக்கிறது. அதை நாம் படித்து உணர்ந்து அதை பின்பற்றினோம் என்று சொன்னால் அது நமக்கு பாடத்தை சொல்லி தந்துவிடும். அதுதான் இந்த மாதத்திலே இறைவன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மிக பெரும் பாடம். அதை நாம் இந்த ரமலானுடைய நாளிலே நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம நினைப்போம் நாளைக்கு குர்ஆனை படிச்சுக்கலாம், நாளைக்கு பின்பற்றிக்கலாம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சரியாயிக்கலாம், ரமலானுடைய மாதம் போயிடுச்சு, இந்த ரமலானுடைய மாதம் கூட நிறைந்திருந்த பள்ளிவாசல்கள் இந்த ரமலானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அப்படி இருக்குமா? ஒரு சிந்தித்து பாருங்க.
ரமலானுடைய மாதம் முழுக்க நிறைந்து காணப்பட்ட பள்ளிவாசல்கள் 4 மணிக்கு 5 மணிக்கு விடியற் காலையில பள்ளியிலே நிறைந்து வழிய அதே கூட்டம் ரமலான் மாதத்திற்கு பிறகு இருக்குமா? அவ்வளவுதான். அல்லாஹ் லீவ் போட்டு எங்கேயோ வெளியில போயிட்ட மாதிரி நம்முடைய நிலைகள் எல்லாம் மாறிவிடும். நம்மை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அங்கலமும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நம்மை படைத்த இறைவன். அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலே மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். அதை வரக்கூடிய 11 மாதங்கள் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அச்சத்தை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் கடந்ததற்கு பிறகும் அதை நம்முடைய உள்ளத்திலே நாம் தாங்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய மிக பெரும் பாடம். அதுக்குதான் இந்த இறையச்சத்தினுடைய எல்லா வாசல்களையும் எல்லாம் திறக்கிறார். நீ தொழுகைக்கு வா, பள்ளிக்கு வா, சாப்பிடாமல் இரு, வீட்டுல குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாமல் இரு, தீமையான காரியத்தின் பக்கம் செல்லாது, தீமையான பேச்சின் பக்கம் செல்லாது, எல்லாத்தையும் அல்லாஹ் எதுக்கு சொல்றார்? உன்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்பா, பார்த்து கொண்டிருக்கிறான்பா, உனக்கு எல்லா நேரத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறான்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதர் சுவனம் செல்வதற்கு இந்த ரமலான் போதுமானது நபிகள் நாயகம் சொன்னார். யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதை கொண்டு சுவனம் செல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார். நபிகள் நாயகம் யாரையும் தவிர்த்தது கிடையாது. அப்ப இதை கொண்டு சுவனம் சென்று விட முடியும். அதிலே செய்யக்கூடிய அமல்களை சரியான முறையிலே செய்து உள்ளத்திலே திருமறை குர்ஆனை நிலைநிறுத்திக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் கடைபிடிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அதை கொண்டு அவனும் சுவனம் சென்று விட முடியும். அதை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த பெருநாள் தினத்திலே நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் நம்ம சம்பாதித்தது நாம் வேண்டுமானால் நமக்கே வைத்து நாம் நம்முடைய பயன்படுத்திக் கொள்ளலாம். ரமலானுடைய மாசம் வந்தா நீ தர்மம் பண்ணி மார்க்கம் சொல்கிறது. தர்மம் உனக்கு இறையச்சத்தை கொடுக்கும். நீ என்ன நினைக்கிற? காசு பணம் சம்பாதிக்கிறோம், இது எல்லா காசும் நான் சம்பாதிச்சதுன்னு நினைக்கிறோம். இது நான் சம்பாதிச்சது கிடையாது, என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இறைவன் சொல்கிறான், நீ ஏழைகளுக்கு இந்த மாதத்தில் அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உறவினர்கள் என்று யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலே எடுத்து கொடு. அல்லாஹ் தருவான் நினைச்சிட்டு கொடு. 1000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தேன்னா அது குறையுதுன்னு நினைக்கிற, அது குறையாதுப்பா. அல்லாஹ் சொல்றான், பக்கத்து ஹர்ரம் அல்லாஹ் ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வட்டிக்கு வாங்குறோம், வட்டிக்கு கொடுக்கிறோம், வட்டியினால நமக்கு நிறைய பொருளாதாரம் வருதுன்னா அது வளருதுன்னு நினைக்காது, அது அழிய போகுதுன்னு நினை. தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறார். நம்ம தர்மம் செய்யறதுனால பொருளாதாரம் குறையாது, அது பன்மடங்காக அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே இருப்பான். அது ஒரு இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. அதை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் என்ன செய்யணும்? நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். தர்மங்களை அதிகமாக நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுவும் நமக்கு அல்லாஹ்வினுடைய அச்சத்தை தரும், பயத்தை தரும். அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே நாம் செய்த இந்த எல்லா நன்மைகளுக்கும் கூலி வழங்கக்கூடிய நாள் இந்த பெருநாளுடைய தினம். கூலினா சாதாரணமான கூலி கிடையாது, அல்லாஹ்வே வழங்குகிறார். தன்னுடைய கரத்தால் வழங்கக்கூடிய கூலி. அல்லாஹ்வுடைய கரத்தால கூலினா என்ன வழங்குவான்? இந்த உனக்கு நான் பிளைட் டிக்கெட் போட்டு வர, உலகத்துக்கு நீ போய் சுற்றுலா போயிட்டு வாங்கி கொடுப்பானா? உலக சுற்றுலா போயிட்டு வாணி, உனக்கு ஒரு பிளைட் டிக்கெட் ஃப்ரீயா தருவாங்களே, கம்பெனில தருவாங்களே. உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சு அதை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா டார்கெட்டை முடிச்சுட்டு இந்த நாள்ல இந்த உனக்கு ஒரு ஓச்சர் கொடுக்குறேன், கிஃப்ட் ஓச்சர் வச்சுதான் கொடுப்பாங்க. அப்படி அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் பரிசளிக்கிறான் என்று சொன்னால் சொர்க்கத்தை தவிர வேற எதையும் அல்லாஹ் தரமாட்டான். சொர்க்கத்தை வேற அல்லாஹ் தர போறான். சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் ரையான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவார். அப்படிப்பட்ட பரிசை வழங்கக்கூடிய நாள் இந்த ரமலானுடைய நாள் என்பது. அதை மகிழ்ச்சி உள்ளதாக நாம் கொண்டாட வேண்டும். வீட்டில் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள சுவையான உணவுகளை சமைத்து நாம் உண்ண வேண்டும். பிறரிடத்தில் அன்பாக இந்த நேரத்திலே பேசிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்களிலே நாம் கருத்து முரண்பாடுகளிலே இருந்தாலும் ரமலானிலே ஒன்றிணைந்து நாம் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மனக்கசப்புகளை எல்லாம் இந்த ரமலானுடைய நாளிலே நாம் உடைத்தெறிய வேண்டும். மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நபிகள் நாயகம் அவர்கள் அனைத்து விஷயங்களும் இந்த ரமலானில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்.
பள்ளிவாசல்களிலே தொழாமல் எதுக்கு நபிகள் நாயகம் இந்த திடல்களிலே தொழுமாறு நமக்கு கட்டளையிட்டார்கள்? பள்ளிவாசல தொழில் நடத்திட்டு போயிருந்தாங்க, திடல் எதுக்கு தொழ சொன்னாங்க? பள்ளிவாசல்ல மாதவிடாயில இருக்கக்கூடிய பெண்கள் வர முடியாது, பள்ளிவாசலுக்குள்ள வர முடியாதுல்ல, அவர்கள் திடலிலே வந்து கலந்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார். திடல்ல வந்து கலந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருக்கிறார். அவர் தொழில்னாலும் பின்னாடி அமர்ந்து கொள்ளலாம், அந்த சந்தோஷத்தில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். எல்லாருக்கும் மார்க்கம் அழகான வழிமுறையை நமக்கு தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த வழிமுறைகளை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிற அந்த விஷயங்களை அதை படித்து அதை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடியவர்களால் நாம் இந்த ரமலானுடைய மாசத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய தினத்தில உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல நம்ம நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். ஒரு நேரத்திலே பர்மாவிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது, நம்மளாம் திட்டி இருப்போம். பர்மாவிலே அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அடித்து துரத்தினார்கள். ரோஹிங்யா என்ற ஒரு முஸ்லிம் கூட்டத்தை அங்கே இருந்தவர்களை அடித்து அந்த நாடு கடத்தினார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு கொண்டாங்க, ஊரை விட்டு துரத்த விட்டாங்க. இன்னைக்கு அந்த நாட்டினுடைய நிலைமையை நீங்க எல்லாம் பேஸ்புக்ல தினந்திரம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். 7.7 சென்டிமீட்டர் நிலநடுக்கம் ஏற்பட்ட அந்த நாட்டினுடைய நிலையை அப்படியே தலைகளாக புரண்டு நிற்கிறது. எவ்வளவு அடுக்குமாடி குடியிருப்புகள் எல்லாம் அப்படியே ஆடி ஊஞ்சல்ல குழந்தை ஆடுற மாதிரி அந்த ஊரே ஆடி இருக்கிறது. பார்க்கும்போது உள்ளமே நடுங்குகிறது. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய ஆற்றல் சாதாரணமானது கிடையாது. ஒரு நொடியில் அல்லாஹ் எல்லாத்தையும் மாற்றி விடுவான். ஒரு நிமிஷம் தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். இதுதான் இந்த உலகம், துனியா. இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நாம் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறோம். துனியாவுல சந்தோஷமா வாழ்ந்துட்டா போதும், துனியாவுல நல்லா இருந்துட்டா போதும், துனியாவுல நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த துனியாவுடைய வாழ்க்கை நமக்கு நிலையானதே கிடையாது. நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிலையானது. அதுதான் நமக்கு நிரந்தரமானது. அதை நாம் இந்த மாதத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் வைத்து அல்லாஹ்வுடைய படிப்பினைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனை செய்யணும் அந்த மக்களுக்காக. யா அல்லாஹ், அவர்களுக்கு சுமத்த முடியாத அவர்கள் மீது சுமத்த முடியாத ஒரு கஷ்டத்தை சுமத்தி விடாது, தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்கிறார் அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவருடைய எல்லா பிரச்சனைகளும் சீராகி ஒரு ரமலானுடைய மாதம் அவருடைய நிலைகள் எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு பக்கம் காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போர், அந்த அக்கிரமக்காரர்கள் அழிந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்க. அந்த மக்களுடைய மன நிம்மதிக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இந்த நாளிலே அவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைதான் நம் நல்லடியார்களிடத்திலே விரும்புகின்றார். ஒரு மனிதன் நல்லா இருக்கிறான்னு சொன்னா, தொழுகிறான்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுவானா? மலக்குமார்கள் கிட்ட சொல்லுவானா அவனுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கப்பான்னு சொல்லுவானா? யார்கிட்ட? மலக்குமார்கள் கிட்ட அல்லாஹ் வாண்டடா சொல்லுவானா அந்த நல்லடியாருக்காக நீங்க துஆ செய்யுங்க, அவருக்காக நீங்க கேளுங்க, என்னிடத்துல யாரெல்லாம் நீ குரல் பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவர்கள் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பது வேறு. இந்த பெருநாள் தினத்தில் அல்லாஹ், நான் இந்த நோன்பை வைத்திருக்கிறேன், இந்த நோன்பிலே எனக்கு தரக்கூடிய பரிசை நீ தர இருக்கிறாய், அந்த மக்களுக்கு யாரெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடு அல்லாஹ் என்று சொல்லி இந்த உலகத்திலே கஷ்டப்படக்கூடிய அனைவர்களுக்காகவும் நம்முடைய பிரார்த்தனை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ரமலானுடைய நாள் என்பது. அதற்காகத்தான் அல்லாஹ் இதை நமக்கு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்கிறான். தர்மம் செய்து அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் இது. மகிழ்ச்சியிலே நாம் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் மறந்து இந்த நாளை அழகான முறையிலே கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்காக இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களிலே மூழ்கி விடக்கூட. மகிழ்ச்சியில என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு உலகத்துல மகிழ்ச்சி என்றாலே வேறு. இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறதா மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். கலர் பவுடர் தூக்கி இன்னொருத்த மேல பூசுறது மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். கேக்கை எடுத்து ஒருத்தர் மூஞ்சில தடவுறது மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். அல்லது நல்ல சத்தத்தை எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடித்து அதன் மூலமாக மகிழ்ச்சி தேடிக்கொள்ளலாம் நினைக்கிறோம். இது எல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. நம்முடைய காசை வீணடித்து செய்யக்கூடிய மகிழ்ச்சி கிடையாது. ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மங்களிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பிறருக்கு செய்யக்கூடிய
உதவிகளிலே நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி, இதுதான் உண்மையான சந்தோஷம். அதை இந்த ரமலானுடைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பெறுவார் என்று கூறி, இந்த ரமலானுடைய இந்த தினத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த பெருநாளுடைய தொழுகையை முடித்துவிட்டு அப்படியே கலைந்து விடாமல் இந்த இடத்திலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை அதிகமா வலியுறுத்தி இருக்கிறார் இந்த பெருநாள் தினங்களிலே. அதனால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்க. எல்லா பிரச்சனைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே கையேந்து பிரார்த்தனை செய்யுங்க. அதை நபிகள் நாயகம் வலியுறுத்தி இருக்கிற காரணத்தினால அதை சரியான முறையிலே நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பெருநாளுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.